அன்பிற்கினியவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதிலே நான் பெருமிதம் அடைகின்றேன். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், என்னடா ஃபாதர் நிறைய புரியாத லாங்குவேஜ்ல செய்திகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது எதற்காக என்னுடைய யூடியூப் சேனல்ல இந்த செய்திகளை மற்ற ஃபாதர் சிஸ்டர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்க இதை சொல்லிக் கொடுங்க. ஒரு புதிய மொழியை எப்படி கத்துக்கணும், அந்த ஆசைய அந்த ஆர்வத்தை உங்களுடைய உள்ளத்துல ஏற்படுத்துவதற்காக நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல சில ஃபாதர்ஸ்கள் வழியா, சில அருட்தந்தையர்கள் வழியாக செய்தியை நான் போட்டிருந்தேன். இப்ப நம்முடைய இந்த டைட்டிலுக்கான நோக்கத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது லாங்குவேஜ், ஒரு புதிய மொழியை நம்ம கத்துக்கணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் நம்முடைய தாய்மொழி அப்படின்னு சொல்லி இருக்கும். தமிழா இருக்கலாம், ஆங்கிலமா இருக்கலாம், அல்லது இத்தாலியன் மொழியா இருக்கலாம், பிரெஞ்சா இருக்கலாம். பல்வேறு மொழிகள் இந்த நாட்டுல இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு லாங்குவேஜ் நம்ம எடுத்துக்குவோம். இப்ப நமக்கு தெரிந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம். எனக்கு தெரிந்த மொழி தமிழ். அப்ப இந்த லாங்குவேஜ் நான் இப்ப ஆங்கிலத்தை கத்துக்கொள்ளணும். எப்படி கத்துக்கொள்ளலாம்? கஷ்டமா, ஈஸியா? நிச்சயமா கஷ்டம்தான் சொல்ல முடியாது, நிச்சயமா ஈஸின்னு தான் சொல்ல முடியும். இப்ப இந்த மொழியை நம்ம எடுத்துக்கிட்டோம், தமிழ் மொழியை எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து ஒரு கான்செப்ட். இப்ப நான் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு அருட்பணியாளர். இப்ப தமிழ்நாட்டுல பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கு, அதே போல இந்தியாவில தீபாவளி செலிப்ரேஷன். அதே போல ஏதாவது ஒரு கான்செப்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப எனக்கு நான் அருட்தந்தையா இருக்கிறேன், திருவிவிலியம் வாசிக்கிறேன். திருவிவிலியத்தை குறித்து எங்களுடைய பயிற்சி காலங்கள்ல நிறைய நாங்க அறிந்திருக்கிறோம். அப்ப இயேசு ஆண்டவரை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். பைபிள் நாலேஜ் நான் எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே தமிழ்ல உள்ளத இங்கிலீஷ் பைபிள்ல ஆங்கில திருவிவிலியத்தை வாசிக்கும் போது புதிய வார்த்தைகளை நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு கான்செப்டை எடுத்துட்டு அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்ல இந்த பொங்கலை குறித்து அல்லது இந்த தீபாவளியை குறித்து நம்ம தமிழ்ல முதலாவது நல்லா அறிந்திருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், we need to apply அப்ளிகேஷன். இந்த கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது ஆங்கில மொழியிலேயோ அல்லது மற்ற மொழிகளிலோ நம்ம உட்காந்து எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கும்போது நமக்கு இந்த வார்த்தைக்கு இப்ப உதாரணத்துக்கு கடவுள் நம்மை அன்பு செய்தார். ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது கடவுள் காட், அன்பு லவ், நம்மை அந்த ப்ரொனவுன் எல்லாமே நிச்சயமா வரும், அஸ்ன்னு வரும். அப்ப காட் லவ்ஸ் அஸ், கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். இப்ப இதே வார்த்தை ஒன்றுதான், அத இந்த அப்ளிகேஷன் மொழி ஒன்று, அதை மற்ற மொழிகள்ல அந்த இலக்கிய நடத்தைக்கு ஏற்ப நம்ம அப்ளை பண்ணும்போது நம்முடைய மனதுல போய் அது ஸ்டோர் ஆயிரும். அந்த சிஸ்டத்தை நம்ம மாற்ற முடியாது, உடைக்க முடியாது. ரொம்ப சுலபம் தான் இது, கஷ்டமே கிடையாது. ஒரு புதிய மொழியை கத்துக்கணும் அப்படின்னா கஷ்டமே கிடையாது. என்னோட யூடியூப் சேனல்ல நீங்க பாருங்க, அவங்க பேசின அந்த செய்திகள்லாம் உங்களுக்கு நிச்சயமா எளிமையா புரிந்திருக்கும். நீங்களும் முயற்சி செய்யுங்க. நீங்க முயற்சி செய்யும் போது நம்ம பாக்குறீங்க, எவ்ரி ஹார்ட் ஒர்க் brings you the success of your own life. நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு கான்செப்டை எடுத்துக்க சொல்லுங்க, அதை ஆங்கிலத்திலேயோ அல்ல மற்ற மொழிகள்லையோ அப்ளை பண்ணி சின்ன சின்ன வாக்கியங்கள், ஒரு எளிமையான வாக்கியங்களை எடுத்து நீங்க முயற்சி செய்யும் போது நிச்சயமா உங்களாலையும் புதிய மொழிகளை கற்றுக்கொள்ள முடியும். முயற்சி செய்யுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.